வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பிஸ்தா பருப்பில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். பிஸ்தா பருப்பு நீண்ட காலமாகவே நமக்கு நிறைய மருத்துவமைகளை கொடுக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்குது. இதற்கு காரணம் பிஸ்தா பருப்பில் நிறைந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். ஸோ பிஸ்தா பருப்பில் விட்டமின் இ, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி நிறைய சிறந்த ஆதாரங்கள் இருக்குது. பிஸ்தா பருப்பில் தாமிரம், மேங்கனீஸ், பொட்டாசியம், கால்சியம், இரும்புச்சத்து, மெக்னீசியம், துத்தநாகம் போன்ற தாதுக்களும் இருக்குது. பொதுவாகவே நட்ஸ் வகைகளை காலையில் நம்ம எழுந்ததும் வெறும் வயிற்றில் பால் சேர்த்து அல்லது தண்ணீரில் ஊற வச்சு சாப்பிடணும். அது நமக்கு ஆரோக்கியம். அல்லது நம்மளுடைய உணவு இடைவேளைகளில் இந்த ஸ்நாக்ஸ் டைமில் கூட மாலை வேலைகளில் கூட எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து 3 அல்லது 4 பிஸ்தா பருப்புகளை நம்ம எடுத்துக்கலாம். உடல் எடை அதிகரிக்க வேண்டும் அப்படின்றவங்க தொடர்ந்து தவறாமல் பிஸ்தா பருப்பு சாப்பிட்டு வரும்போது ஆரோக்கியமான முறையில் அதுவும் விரைவான அளவில் உடல் எடை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. பிஸ்தா பருப்பு உடலுக்கு தரக்கூடிய மருத்துவமைகளை விரிவாக பார்க்கலாம். அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். மூளைக்கு வேலை கொடுக்கிறது, அதாவது மூளையை புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக நமக்கு வந்து மாற்றி கொடுக்கும் பிஸ்தா பருப்பு. மூளைக்கு வேலை கொடுத்தோம் அப்படின்னா எப்போதுமே சுறுசுறுப்பாக நம்ம இருக்கிறதுக்கு பஞ்சம் இருக்காது. ஸோ பிஸ்தா பருப்புகள் இருக்கக்கூடிய விட்டமின் இ சத்து மூளைக்கு இப்படிப்பட்ட ஒரு குணத்தை தான் கொடுக்குது. மூளைக்கு ரத்த ஓட்டம் சீராக நமக்கு கிடைக்கிறதால மூளை பாதிக்கப்படாமல் நமக்கு வந்து ஆரோக்கியமாகவே இருக்கும். பிஸ்தா பருப்புகளில் பச்சை மற்றும் ஊதா நிற பிஸ்தா பருப்புகள் இருக்குங்க இல்லையா, அது வந்து மூளையினுடைய அறிவாற்றலை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும். சிந்தித்தல் மற்றும் புரிந்து கொள்வதற்கான திறனை வந்து அதிகப்படுத்தக்கூடிய லூடின் மற்றும் ஆந்தோசைனின் அப்படின்ற நிறமியை வந்து கொண்டிருக்கு. ஸோ அதனால நம்ம அறிவாற்றலை மேம்படுத்திக்கலாம், சிந்திக்கக்கூடிய புரிதலுக்கான திறனை எல்லாம் மேம்படுத்திக்கலாம். அதாவது பச்சை மற்றும் ஊதா நிற பிஸ்தா பருப்புகளை எடுத்துக்கொள்ளும் போது உலர் பருப்புகளிலே பிஸ்தா பருப்புகள் வந்து மூளை அதிர்வுகளை தூண்டிவிடக்கூடிய குணங்களை கொண்டிருக்கிறதாக ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. அதனால எதையுமே நம்ம எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், சிந்தித்து செயல்படக்கூடிய திறன், மூளையை சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக வைத்துக்கொண்டு ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக செயல்படுவதற்கு மூளைக்கு வேலை கொடுத்து அதை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் பிஸ்தா பருப்பு எடுத்துக்கலாம். நீரிழிவு நோயாளிகள் பிஸ்தா பருப்பு சாப்பிடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நீரிழிவு நோய்க்கு உட்பட்டவர்கள், அதாவது சுகர் பேஷண்ட்ஸ் வந்து அந்த ப்ராப்ளத்தை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு தவறிடும் போது நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஏற்படும். பக்க விளைவுகள் வந்து ஏற்படலாம். பார்வை இழப்பு அவங்களுக்கு ஏற்படலாம். சிறுநீரக கோளாறு போன்ற பிரச்சனைகள்லாம் அவங்க வந்து உள்ளாவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் பெருமளவு நடக்கும். அப்போ பெருமளவு உணவு வழியாக நீரிழிவை கட்டுப்படுத்துறதோடு அல்லாமல் நீரிழிவால் உண்டாகக்கூடிய இதர பாதிப்புகளையும் வராமல் தடுக்கிறதுக்கு உதவக்கூடிய உணவுகள் இருக்கு. அதுல முக்கியமானது தான் இந்த பிஸ்தா பருப்பு. ஒரு ரிசர்ச்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீரிழிவு பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து பிஸ்தா பருப்புகளை எடுத்துக்கொண்டு வந்ததும் அவர்களுக்கு அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு குறையிறதுக்கு இந்த பிஸ்தா பருப்பு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் பிரஷராக இருந்தாலும் சரி, அல்லது உயர் ரத்த சர்க்கரையினுடைய அளவு கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, பிஸ்தா பருப்புகள் எடுத்துக்கொள்ளும் போது இன்சுலினுடைய சுரப்பு அதை அதிகரிக்கும். உணவுக்கு முந்தைய ரத்த சர்க்கரையினுடைய அளவை உங்களுக்கு இந்த பிஸ்தா பருப்பு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த உணவுக்கு முந்தைய சர்க்கரையினுடைய அளவு குறையிறது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பிஸ்தா பருப்பு ஏன் உங்களுக்கு பிளட்ல இருக்கக்கூடிய சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா, இது வந்து குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டு இருக்கு. ஸோ கிளைசமிக் குறியீடு அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு உணவு எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை எந்த அளவுக்கு குறைக்குது அப்படின்றத பற்றி செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் நமக்கு இந்த பிஸ்தா பருப்பு நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவில் குறைக்குது, பெரிதும் அளவில் மாற்றத்தை வந்து ஏற்படுத்துறது கிடையாது. ஸோ ஆய்வு ஒன்றில் டைப் 2 சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து 12 வாரம் ஒரு நாளைக்கு 2 முறை பிஸ்தா பருப்பை அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கும்போது அவங்களுக்கு ரத்த சர்க்கரையினுடைய அளவு 9% வரைக்கும் குறையப்பட்டிருக்குதுன்னு தெரிய வந்திருக்கு. ஸோ பிஸ்தா பருப்பில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், கரோட்டினாய்டுகள் மற்றும் ஃபீனாலிக் கலவைகள் பிளட்ல இருக்கக்கூடிய சுகருடைய அளவை கட்டுக்குள்ள நமக்கு வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால அந்த சுகர் ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கு பிஸ்தா பருப்பு எடுத்துக்கலாம். இதய நோய் வராமல் தவிர்க்கப்படும், இதய நோய் குணமும் படுத்தப்படும் பிஸ்தா பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது. பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால், அந்த கொழுப்பு, இது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதன் மூலமாக பெருமளவு நம்மளுடைய இதய நோய் உண்டாகக்கூடிய அபாயத்தை நம்மளால் குறைக்க முடியும். ஸோ மற்ற பருப்புகளை வந்து கம்பேர் பண்ணும்போது பிஸ்தா பருப்புகள் இருக்கக்கூடிய அந்த குறைந்த அளவு கொழுப்புகள் அது நமக்கு ஆரோக்கியமான கொழுப்புகள். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல கொழுப்புகள் நமக்கு வேணும், ஆனால் கெட்ட கொழுப்புகள் வேணாம். ஸோ அந்த கெட்ட கொழுப்புகளை குறைச்சிக்கிறதுக்கு தான் பிஸ்தா பருப்பு எடுத்துக்கணும். உதாரணமாக 28 கிராம் பிஸ்தா பருப்பில் 13 கிராம் மட்டுமே கொழுப்பு சத்து இருக்கு. இதுலேயும் 11 கிராம்
ஆரோக்கியமான ஒற்றை செறிவு உறாத கொழுப்புகளாகவும் 2 கிராம் மட்டுமே செறிவுற்ற கொழுப்புகளாகவும் இருக்கும். தாவரம் சார்ந்த வேதிப்பொருட்களை கொண்டிருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய பருப்பு கூட இந்த பிஸ்தா பருப்பு. ஸோ பிஸ்தா பருப்பு நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பினுடைய அளவை குறைச்சி ரத்த அழுத்தத்தை நமக்கு வந்து மேம்படுத்தும். அதாவது பிளட்ல இருக்கக்கூடிய சுகருடைய அளவு குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளையும் குறைத்து ரத்த அழுத்தம் எதுவும் ஏற்படாமல் பாதுகாத்துக்கும். இதனால் இதய நோய் அபாயம் தடுக்கப்படுது. ஸோ அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளோட ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள் வந்து குறைக்கப்பட்டு ரத்த நாளங்கள் அழுத்தம் எதுவும் இல்லாமல் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புனால தான் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். இல்லை அதில் ரத்தத்தை அனுப்புறதுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுதுன்னா சீரான ரத்த ஓட்டம் கிடைக்காம போகிறதால இதய துடிப்பும் சீரற்று இருக்கும். அதனால் நமக்கு அந்த மாரடைப்பு, பக்கவாதம் எல்லாம் ஏற்படும். ஸோ இதை அந்த நோய்களினுடைய அபாயத்தெல்லாம் தவிர்க்கிறதுக்கு பிஸ்தா பருப்பு எடுத்துக்கலாம். பிஸ்தா பருப்பு எடுத்துக்கொண்டவர்கள் குறித்த ஆய்வுகளில் அவர்களுடைய உடல் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்கள், அந்த எல்டிஎல் சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ரால்களுடைய அளவை வந்து குறைவாக வைக்கிறதுக்கும் நல்ல கொலஸ்ட்ராலான ஹெச்டியினுடைய அளவு அதிகரிக்கிறதுக்கும் பிஸ்தா பருப்பு ஹெல்ப் பண்ணியிருக்கின்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. மற்ற ட்ரை ஃப்ரூட்ஸு அப்புறம் உலர்கொட்டைகள் அதை காட்டிலும் பிஸ்தா பருப்பு வந்து நம்மளுடைய ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதாக பல ஆய்வுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பிபி ப்ராப்ளத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு பிஸ்தா பருப்பை எடுத்துக்கலாம். எடை இழப்புக்கு ஆரோக்கியமான முறையில் உதவிகரமாக இருக்கும் பிஸ்தா பருப்பு. அதிக உடல் எடை கொண்டவர்கள் வந்து தங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு பிஸ்தா பருப்பு வந்து ஹெல்ப் பண்ணும். பிஸ்தா பருப்புகளில் வந்து நார் சத்தும் நிறைவான புரதமும் இருக்கிறதால இதை சாப்பிட்டதும் வயிற்றில் வந்து பசி உணர்வு நீண்ட நேரம் வந்து உண்டாகாது. அதோடு குறைவான அளவே உணவை வந்து எடுத்துக்கொள்வோம். அதனால் அதிகமான அளவு வந்து உணவுகளை எடுத்துக்கொண்டு இன்னும் நம்மளுடைய வெயிட் வந்து அதிகமாகிட்டே போகாது. அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிக்கலாம். எடை குறைப்புக்காக பிஸ்தா சாப்பிட்டவங்களை வச்சு ரிசர்ச் பண்ணும்போது வழக்கமானவர்களை காட்டிலும் பிஸ்தா பருப்பு சாப்பிட்டவர்களுடைய இடுப்பு அங்குலம் போதுமான அளவு, அந்த கணிசமான அளவு குறைஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பிஸ்தா பருப்புகள் இருக்கக்கூடிய நிறைவான புரதம் பசி உணர்வை கட்டுப்படுத்தி உடலை ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியாகவும் வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ பிஸ்தா எடை இழப்புக்கு உதவும் அப்படின்னாலும் கணிசமான அளவு நொறுக்கு தீனியாக கணிசமான அளவு தான் நீங்கள் எடுத்துக்கணும். அது போதுமான அளவுக்கு தான் எடுத்துக்கணும். குறைவான அளவுக்கு எடுத்துக்கிட்டால் நன்மை உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நொறுக்கு தீனியாக அதை அதிக அளவு எடுத்துக்கொள்ளும் போது அது எடை அதிகரிப்புக்கு சாத்தியமாக கூடும் அப்படின்றத நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ பசியை கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு பிஸ்தா பருப்பு ஹெல்ப் பண்ணும். அளவோடு தான் நீங்கள் வந்து சாப்பிடணும். அளவோடு சாப்பிடும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த நார் சத்து நம்மளுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து நமக்கு கரைத்து, ஸோ அந்த கொழுப்புகளை எல்லாம் கரைத்து நமக்கு வந்து ஆற்றலாக மாற்றிடும். கண் பாதுகாப்பு பெறுவதற்கு பிஸ்தா பருப்பு எடுத்துக்கலாம். கருவிழி சிதைவு என்று சொல்லக்கூடிய கண் பிரச்சனை வயதான பிறகு வரக்கூடிய கண் நோய். இது வந்து படிப்படியாக பார்வை திறனை குறைத்து கொண்டே வந்து படிக்கிறதுலையும் பார்வை திறனிலையும் சிரமத்தை உண்டாக்கும். நமது பார்வை திறனுக்கு மிக முக்கியமான பொறுப்பு விழித்திரையினுடைய முக்கிய அம்சங்களான கெரோட்டினாய்டுகள், லூடின் மற்றும் ஜியாக்சாந்தின் போன்றவை. ஸோ இந்த சத்துக்கள் எல்லாமே பிஸ்தாக்கள்ல காணப்படுது. இது கருவிழி சிதைவை தடுக்கிறதுக்கும் கண் தேய்மானங்கள், கண் புரை பாதிப்புகளை வராமல் தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத ஆய்வுகளில் வந்து பரிந்துரைக்கிறாங்க. ஸோ கண்கள் சார்ந்த எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை வந்து வராமல் தடுத்துக் கொள்வதற்கும் வந்த பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்வதற்கும் ட்ரீட்மெண்ட்ஸ் கூடவே நீங்கள் பிஸ்தா பருப்பு சாப்பிடும்போது கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். தொடர்ந்து உங்களுடைய உணவு இடைவேளைகளில் 3 அல்லது 4 பிஸ்தா பருப்புகளை எடுத்துக்கொண்டாலே உங்களுக்கு வந்து ஆரோக்கியம் கிடைக்கும். தொடர்ந்து எடுத்துக்கோங்க. தினமும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதன் மூலமாக நிறைய மருத்துவன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பிஸ்தா பருப்பு கொழுப்பு சத்து வந்து இருக்கிறதால 65 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பிஸ்தா பருப்பு சாப்பிடாமல் தவிர்ப்பது வந்து நல்லது. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு இன்னும் கொலஸ்ட்ரால்களை வந்து அதிகப்படுத்தலாம். ஸோ கவனத்தோடு இருக்கணும். மற்றவர்கள் வந்து தொடர்ந்து அளவோடு பிஸ்தா பருப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்கள். அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.